Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சிவா, நீ உடனே கிளம்பி இங்க வா. நான் 3 ஆபத்தானவங்கள பின்னாடி துரத்தி போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. ஓகே லட்டு சிங் சார், நான் வரேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஆனா லட்டு சிங் சார், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அது என் பக்கத்துல இப்பதான் ஒரு காக்கா பறந்து போய்கிட்டு இருக்கு. அதோட மேகமும் போகுது. நீங்க எங்க இருக்கீங்க? வானத்திலயா இருக்கீங்க? அதானே. அட, நான் எப்படி ஆகாயத்துல பறக்கிறேன்? சிவா, காப்பாத்து. லட்டு சிங் சார், நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? அதுவா, நேஷனல் ஹைவே கிட்ட ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அங்கதான் டேமேஜ் ஆகியிருக்கேன். நீ சீக்கிரம் வா. சின்ன பையா, ஓரமா சைக்கிள் ஓட்ட மாட்டேன். பாதையை விட்டு விலகி நில்லு. ஹலோ அங்கிள், பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அப்படியா? அட, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்மளோட சீக்ரெட் லீக் ஆயிடுச்சு. பெரிய தப்பு நடந்து போச்சு. இதெல்லாம் அந்த ஜானியால தான் நடந்தது. ஏய், நான் என்னப்பா பண்ணேன்? உனக்கு நடிப்பு போய் பிடிச்சிருக்கு. சினிமாவுல ஹீரோவாக விரும்புற. அதனால ஒரு இடம் விடாம ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே தெரிஞ்ச. அதனால தான் நீ இன்டெலிஜென்ட் காரங்க கண்ணுல பட்ட. ஏய், நீ தான் சினிமால நடிக்கணும்னு ஆசைப்படுற. என்ன அது நீ வாய் விட்டு சொல்ல மாட்டேங்கிற? என்ன தல, தப்பு இவன் பண்ணிட்டு நம்மள குறை சொல்றான். அட, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப நாம யோசிக்க வேண்டியது இதுதான். நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த நியூக்ளியர் சீக்ரெட்டை திருடியே ஆகணும். ஆனா எப்படிப்பா? இந்த 3 பேரும் ஆயில் கம்பெனி கிட்ட சந்தேகம் படும்படியாக நடந்துகிட்டு இருந்தாங்க. போலீஸ் இவங்கள பத்தி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, அங்க பாத்தீங்களா? நம்மளோட போட்டோ இப்ப டிவில கூட வந்துருச்சு. உன்னால நமக்கு இனிமே இந்த ரூமை விட்டு வெளியில போக முடியாது. இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாதுன்னா என்ன, பொம்பளை வேஷம் போட்டுட்டு போலான்னு சொல்றியா? வெரி குட் ஐடியா. நாம பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போவோம். முடியாது, என்னால பொம்பளை வேஷம் போட முடியாது. வேற வழியே இல்ல. ஏன்னா நாம இந்த வேலைக்காக இன்டர்நேஷனல் டான் கிட்ட ஆல்ரெடி 10 கோடி ரூபாய் வாங்கி இருக்கோம். வேற வழி இல்ல, நாம பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு தான் போனோம். ஆஹா, என்னோட கேரக்டர் என்னன்னு சொல்லுங்க. ஜானி, உன்னோட கேரக்டர் நீ ஒரு வாய் பேச முடியாத பொண்ணு. அதனால உனக்கு டைலாக் இல்ல, நீ ஒரு டைலாக்கும் பேச வேணாம். அவங்க அங்க என்ன திருடுறதுக்காக வந்திருப்பாங்க? ஆயில் டேங்க் கம்பெனில அப்படி என்ன சீக்ரெட் இருந்திருக்கும்? வா, நம்ம லட்டு சிங் சார் கூட போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நானும் இத பத்தி தான் யோசிச்சேன். இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. ஏய், நிறுத்து. பாச காட்டு. போலாம். நெக்ஸ்ட். நிறுத்துங்க. முதல்ல பாச காட்டுங்க. ஓகே. போங்க. ரோபோட் பியால நம்ம நாலா பக்கமும் கண்காணிக்க முடியும். இந்த 3 லேடிஸ்
பாய்ஸ் மட்டும் ஏன் வேற டைரக்ஷன்ல போனாங்க? என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க. இந்த இடம் தான், சீக்கிரம் கட் பண்ணுங்க. ஜானி, நாம எந்த வழியா உள்ள வந்தோமோ அந்த இடத்த கண்காணி. யாராவது வந்தாங்கன்னா வார்ன் பண்ணு. சிவா, இங்க பாரு, யாரோ ஆயில் டேங்கோட வாலை கட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. அவங்க கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். வாங்க உள்ள போலாம். சத்தம் போடாம இருக்கியா? அங்கிள், டவுன்லோட இப்பவே நிறுத்திட்டு இதெல்லாம் என்னன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. இது நியூக்ளியர் சர்வீஸோட ஆபீஸ். அப்புறம் இவங்க ஏதோ நியூக்ளியர் சீக்ரெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ ஜானி, இவங்க உள்ள வந்த விஷயத்தை ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? நீ நான் தான் வராங்கன்னு சைக்கிள காட்டினேன்ல. நீங்க தானே என்ன ஊமை பண்ணுன்னு சொன்னீங்க. அதான் நான் என் ரோல்ல இருந்தேன். ஆடா போடா, உன் ரோல்ல இடி விழ. இங்க பாரு சின்ன பையா, நீ அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு கிளம்புற வழிய பாரு. உனக்கு தான் ஆபத்து. நாங்க ரொம்ப மோசமானவங்க. என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். வாங்க போகலாம், நம்ம வேலை முடிஞ்சது. அட, இவன் எங்கப்பா போறான்? அங்கிள், இதுக்கு மேல தப்பிச்சு போறதுக்கு எந்த வழியும் இல்ல. ஜானி, நீ எதுக்காக இந்த வழியில வந்த? வாய திறந்து பேசுடா. உன் ஆக்டிங் புரியலடா, வசனமா பேசுடா. முன்னாடி ஆர்மி ஆளுங்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க, தெரியாம மேல வந்துட்டோம். எனக்கு நீங்க ஊமை பொண்ணு ரோல் தானே கொடுத்தீங்க. அப்புறம் ஏன்டா வாயை திறந்து பேசுன்னு டார்ச்சர் பண்றீங்க? அட கடவுளே, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அடே ஜானி, எதுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க? போய் சண்டை போடு, ஃபைட் பண்ணு. நான் சாதாரண ஊமை பொண்ணு தானே. ஆமா, நான் இன்னொரு விஷயத்த உனக்கு சொல்ல மறந்து போயிட்டேன். நீ ஒரு கும்ஃபு எக்ஸ்பர்ட்பா. அப்படி போடு. இந்த விஷயத்த நீ முன்னாடியே ஏன் சொல்லல? போதும்பா போதும். ஒரு ஊமை பொண்ணு எவ்வளவுதான் நீ அடிப்பப்பா. ஹலோ சிவா,
அலாம் சவுண்ட் கேட்டுதான் நான் வந்தேன். எனக்கு இவங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரியும். நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இவங்க எல்லாரையும் புடிச்சு கொடுத்துட்டீங்க. சார், இந்தாங்க உங்களோட நியூக்ளியர் சீக்ரெட். இததான் அவங்க திருடிட்டு போலான்னு பிளான்ல இருந்திருக்காங்க. சிவா, தேங்க்யூ வெரி வெரி மச். நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண. நீ ஒருத்த மட்டும் இல்லன்னா நியூக்ளியர் சீக்ரெட்டை திருடிட்டு போயிருப்பாங்க. இந்த நாட்டுல உன்ன மாதிரி ஒரு தைரியசாலி இருக்கிற நினைச்சு நான் பெருமைப்படுறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.